என்னுடைய துறையில் நான் ஏற்கிறேன். ஐயாவோட துறையில் மட்டும்தான் ஊழல்னு சொல்றதை நான் எதிர்க்கிறேன். அமைச்சர் நேருவின் துறையில் ஊழல் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். துறையில் நான் ஏற்கிறேன். ஐயாவோட துறையில் மட்டும்தான் ஊழல்னு சொல்றதை நான் எதிர்க்கிறேன். எந்த அமைச்சர் துறையில் இல்லை. சரி, ஈடி வரட்டும், ரைடு வரட்டும், எதுவும் வரட்டும். ரைடு வர்றது தெரியுதுல்ல, சோதனைக்கு வர்றது தெரியுது, நடவடிக்கை தான் தெரியுதா? தம்பி சொல்லு, நடவடிக்கை ஐயா பொன்முடி வீட்டில், ஐயா துரைமுருகன் வீட்டில், எல்லார் வீட்லையும் நடந்ததில்ல ஈடி. அப்புறம் எங்கே வரா ஓடி? என்ன டாடி மோடியை பார்த்தோன்னு முடிஞ்சிருது. ஒரு தடவை ஈடி வரும்போது 3 தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு நெஞ்ச நிமித்தின ஐயா ஸ்டாலின் ஒரு தடவை ஈடி ரைடு வந்தவொடனே நேராக ஓடி போய் பார்த்தாரு. எப்படி நீங்க வர்றது தெரியுது, சோதனைக்கு வர்றது தெரியுது, சோதிச்சு என்ன தகவல் அது வெளியில வரல, நடவடிக்கை தெரியலையே. சோதனை பண்ணி ஆதாரங்கள் இருக்கு, நீங்க வழக்கு பதிவு செய்யுங்கன்னு தமிழக அரசுக்கு டிஜிபிக்கு உத்தரவு போடுறாங்க. அப்படி இருந்தும் தமிழக அரசு இப்போ வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்றது அண்ணாமலை நேற்று. அவ்வளவு நேர்மையும் நீங்க தமிழ்நாட்டு அரசு கிட்ட எதிர்பார்க்குறீங்க இல்ல? நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? என்னது இதெல்லாம்? என்னடா தங்கச்சி இதெல்லாம்? இவ்வளவு நகைச்சுவை உங்களுக்கு கூடாது தம்பி. அவ்வளவுலாம் நீங்க பேசக்கூடாது. வேற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.